ரெக்கே இன் ரெஸ்லிங் தமிழ் ரெஸ்லிங் தமிழ் 2.0 அதில் ரெண்டுத்துலேயும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் மூலியமாக தான் அந்த ஸ்டோரி லைனே அப்படியே இங்கே கொண்டு வந்து மீண்டும் கந்தரை சாம்பியன் ஆக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரெசில்மேனியா மூவ்மெண்ட்டுக்காக மட்டும்தான் ஜேஇசோவை சாம்பியன் ஆக்குறாங்க, ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து ஜேஇசோவை சாம்பியனாக ஆக்கலை, உடனே வாங்கிட்டாங்க இப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் கந்தர் இந்த நேரத்தில் சாம்பியன் ஆனதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கந்தருக்கு ஒரு ஃபியூடு, பயங்கரமான ஃபியூடு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2024 கந்தர் வந்து சாம்பியனாக இருக்கும்போது கோல்டுபெர்க்கை சீண்டி இருப்பார், கோல்டுபெர்க் ஆடியன்ஸ் சைடில் உட்காந்துருக்கும் போது சீண்டி இருப்பார். அந்த ஃபியூடை மீண்டும் இப்போ கொண்டு வந்து வர போகிறாங்க. அதனால கோல்டுபெர்க் ரிட்டர்ன் வர போகிறாரு. கோல்டுபெர்க் ரிட்டர்ன் வரும்போது கந்தரோட மோதும் போது ஒரு சாம்பியன்ஷிப் இருந்தால் சுவாரஸ்யமாக இருக்குன்றதுக்காக தான் கந்தரை இப்போதைக்கு சாம்பியன் ஆகதாக கூடப்படுகிறது. இதனால் கந்தர் வர்ஸ் கோல்டுபெர்க் என்ற ஃபியூடு இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் நடக்கிறது கூட அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.